நான் விக்கி. மொபைல் கடை வச்சிருக்கிறேன். சிறு வயது முதலே எனது வாழ்க்கை தொடங்கியது. நிறைய உண்மை கதைகள் இருக்கின்றது. முதல்ல கருப்பியிடம் எப்படி பேசினேங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். எனது கடைக்கு நிறைய பெண்கள் வருவாங்க. வர எல்லோரிடமும் பேச ஆசை இருக்கும் தான். ஆனா யாரு பேசுவாங்கன்னு நாம தான் கவனிக்கணும். அப்படி வந்தவ தான் இந்த கருப்பி. அனைவரும் வாழ வைத்த ஜியோ தான் என்னையும் பேச வச்சது. ஜியோ சிம் வாங்க வந்தவ தான் அவ. பின்ன கிளம்பனா பேச யோசிக்கும் போது ஒருத்தன் வந்தான். யாருன்னு கேட்டா புருஷனாமா. நாசமா போச்சுன்னு நினைச்சேன். அதுவும் அவரு மிலிட்ரி வேற. சரி, நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் அவ்வளவுதான்னு விட்டுட்டேன். ஒரு மாசம் கழிச்சு மீண்டும் என் கருப்பி வந்தா. என்ன வேணும்னு கேட்டேன். அதே ஜியோ சிம் வேணும் அப்படின்னு சொன்னா. வாங்கினது எங்கேன்னு கேட்டதுக்கு மிலிட்ரி கொண்டு போயிட்டாருன்னு சொன்னா. சரி, நமக்கு ரூட்டு கிடைச்சிடுச்சுன்னு அப்படின்னு நினைச்சு வேலைய தொடங்கினேன். இதுக்கு மேல உங்களை காக்க வைக்காம பேச போயிடலாம். என்னென்ன சிம்மு கொடுத்தேன். அடுத்து 2வது நாள் நைட்டு வச்சுக்கிட்டோம். நிஜமாதான். காலையில சிம்மு வாங்கினா மதியம் வந்தா வண்டியை விட்டு இறங்கும்போது காத்துல தெரிஞ்சிச்சு. சிம்மு ஆக்டிவாக ஈவினிங் ஆகும். என்னோட நம்பரை கொடுத்தேன். ஈவினிங் எனக்கு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் பண்ண போது வா பேசிக்கிட்டு சாரி விஷயத்த ஸ்டார்ட் பண்ண. திட்டல. அத ரசிச்சா. அவ அழகு சொன்ன. அடுத்த நாள் அவளா மெசேஜ் பண்ணா. நான் அவளோட போட்டோ கேட்டேன். அனுப்பனா. நான் நேத்து சரியா பார்க்கல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சலா கேட்டதும் முதல்ல மறுத்தவ பின்பு நீல நிற ஜாக்கெட் அணிஞ்ச போட்டோ அனுப்பனா. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச போட்டோ வந்துச்சு. அதுக்கு நீ நேர்ல வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. ஆஹா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நைட்டு 9 மணிக்கு உறுதிப்படுத்திக்கிட்டேன். நைட்டு அவ குழந்தைங்க தூங்குனதும் எனக்கு மெசேஜ் பண்ணா. நானும் போனேன். கொஞ்சம் பயமாதான் இருந்துச்சு. உள்ள சென்றதும் விளக்குகள் அணைக்கப்பட்டு நான் அவ அருகில சென்று கைகளை பிடிச்சேன். அவ வேண்டான்னு மறுத்தா. நான் வேண்டானா எதுக்கு வர சொன்னேன்னு பொய் கோபம் காட்ட அவளாகவே என் கைய பிடிச்சா. அவ சரி, ஆனா இதுதான் கடைசி. இனி இந்த மாதிரி பேச வேண்டான்னு சொன்னா. நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பினேன். ஆனா இன்று வர எங்களோட பேச்சும் ஆட்டமும் பல கோணங்கள்ல பல முறை அவளும் நானும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா நாளைக்கு அவளது கணவன் வருகிறான். பெருந்தன்மையா நான் விலகி நிக்கிறேன். 40 நாட்கள் விடுமுறை முடிஞ்சு செல்லும் வர கருப்பிக்காக காத்து கொண்டிருப்பேன். நன்றி.